ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா பிக்ஸ்வர்ஸ் என்ற ஏஐ யூஸ் பண்ணி எப்படி வீடியோ ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நிறையா ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி வீடியோ ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஜஸ்ட் அதை செக் பண்ணலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வீடியோ க்ரியேட் பண்ணாலும் இந்த ஏஜெண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் அழகாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க, ஓகே, நம்ம இதை எப்படி க்ரியேட் பண்ணலாம், நமக்கான வீடியோஸ் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு கூகுளில் போயிட்டு பிக்ஸ்வர்ஸ் அப்படின்னு ஏஐ டைப் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு இதோட ஹோம் பேஜ் வந்துடும். நான் ஆல்ரெடி லாகின் பண்ணதுனால எனக்கு டைரெக்டாக ஹோம் பேஜ் போகும். உங்களுக்கு வந்து லாகின் கேட்டுச்சுன்னா நீங்கள் ஜிமெயில் ஐடி யூஸ் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒன்ஸ் லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்துடும். ஹோம் பேஜ் வந்ததுக்கப்புறம் ஜென்ரேட் வீடியோ அப்படின்னு இங்கே இருக்கும் லெஃப்ட் சைடில். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு ஈஸியாக வீடியோஸ்லாம் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான மாடலு, ஸோ என்ன மாதிரியான டூரேஷன் ஆஃப் வீடியோ, என்ன ரெசல்யூஷன்ஸு, என்ன ரேஷியோவில், என்ன ஆட்டோ சவுண்ட் ஆட் பண்ணணுமா இல்லை ஆட்டோ ஸ்பீச் பண்ணணுமா அப்படின்றத நீங்கள் வந்து இங்கே செட்டிங்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்ஸும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ட்ரான்சிஷனும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஃபியூச்சர்ஸும் உங்களுக்கு சவுண்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு என்ன மாதிரியான ஃபியூச்சர்ஸ் வேணும் அப்படின்றதும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கேரக்டர் க்ரியேட் பண்ணுன்றதுனாலும் இந்த மெனுவை யூஸ் பண்ணி நீங்கள் கேரக்டர்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப பேசிக்காக ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்தராக டீட்டெயில்டாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி ஒரு வீடியோவை க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இந்த க்ரியேட்டரில் வந்துட்டு இமேஜ் ஆர் டெக்ஸ்ட், உங்களுக்கு டெக்ஸ்ட்டு மட்டும் இருந்துச்சுனாலும் நீங்கள் என்ன மாதிரியான வீடியோஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்றத ஜஸ்ட் இங்கே டைப் பண்ணிங்கன்னா போதும். இல்லை ஒரு இமேஜையே நான் வீடியோவை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இங்கே ஒரு இமேஜை வந்து சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கான டிஸ்கிரிப்ஷன்ஸை இங்கே கொடுத்துட்டு ஒன்ஸ் இந்த இமேஜ் லோட் ஆனதுக்கப்புறம் அதுக்கான டிஸ்கிரிப்ஷன்ஸை நீங்கள் கொடுத்துட்டு அந்த வீடியோ என்ன பண்ணணும் அப்படின்றத கொடுத்துட்டு நீங்கள் க்ரியேட்டுன்னு கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு அழகான ஒரு வீடியோஸ் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் ஆல்ரெடி இந்த இமேஜை வந்து இந்த இமேஜில் ஒன் செகண்ட். ஸோ நான் ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த இமேஜை வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இமேஜை வச்சு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ ஜென்ரேட் பண்ணோம் அப்படின்னு கொடுத்துருந்தேன். ஸோ இது வந்து இந்த மாதிரி எனக்கு அழகாக க்ரியேட் பண்ண இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ஒரு 5 செகண்ட்ஸ் வீடியோ தான் சூஸ் பண்ணியிருந்தேன் இங்கே. ஸோ அதனால் எனக்கு 5 செகண்ட்ஸ் வீடியோ ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கான ப்ராம்ப்ட்டு நான் வந்து ChatGPT யூஸ் பண்ணி இங்கேருந்து எடுத்தேன். ஸோ இதுலேருந்து நீங்கள் ப்ராம்ப்ட்டும் எடுத்து ChatGPTலேருந்து எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராம்ப்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இதை தான் யூஸ் பண்ணியிருந்தேன். He asked his forest friend one by one and the rabbit, the birds, the deer, but none of them had lost the rocket. ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ண ப்ராம்ப்ட்டு. யூஸ் பண்ணதுனால இதில் நான் என்னென்ன யூஸ் பண்ணணும் அது எல்லாமே இது ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. ஸோ அது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரியான வீடியோஸும் நான் க்ரியேட் பண்ணேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு நெஸ்லட் பிரைட் ஹாப்பி ஃபாரஸ்ட்டில் ஒரு லிட்டில் ஃபாக்ஸ் வந்து இந்த மாதிரி லவ்டு எக்ஸ்ப்ளோர் த ப்ளே வித் த சிங்கிள் டே அப்படின்னு போட்டுட்டு ஒரு இமேஜ் ஆட் பண்ணேன். இந்த இமேஜ் தான் ஆட் பண்ணேன். இது அழகாக வந்து நமக்கு வந்து வீடியோஸை க்ரியேட் பண்ணிடுச்சு. இந்த இமேஜ் தான் ஆட் பண்ணிவிட்டு அது இந்த மாதிரி ப்ராம்ப்ட்டில் கொடுத்தேன், அது வீடியோவாக க்ரியேட் பண்ணிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப பேசிக்காக தான் சொல்லியிருக்கேன். இன்னும் டீட்டெயில்டாக வேணும்னா நம்ம பெரிய வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.